செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊரில் மாரியம்மன் கூழ்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு கோவிலுக்கு போயிட்டு கூழ்லாம் ஊற்றிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நானும் குடித்தேன். இந்த கூழுக்கு சைட் டிஷ்ஷாக மாங்காய், ஊறுகாய் மிளகா, அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை இதெல்லாம் விட்டு குடித்தா சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் கூழ்னாலே அன்றைக்கி ஈவினிங் சாமிக்கு கொழுக்கட்டை செஞ்சு வச்சு படைப்போம். நானுமே இன்றைக்கி வேர்க்கடலை பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நானே கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. எப்போவுமே அம்மா வீட்டில் அம்மா செய்வாங்க, அவங்க கூட சேர்ந்து இதுமாரி பிடிச்சு மட்டும் வைப்போம். இப்போ நானே மாவு வேக வச்சு எல்லாமே நானே பண்ணியிருந்தேன். வேர்க்கடலை பூர்ணம் கொஞ்சம் மீந்துடுச்சு. இதை நான் ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் நினைக்கும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூர்ணம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ சாமிக்கு எடுத்து வச்சு படைச்சிட்டு சாப்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கொழுக்கட்டை. நிறைய பூர்ணம் வச்சு செஞ்சுருந்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. திரும்பவும் ஈவினிங் போல் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு அவருடைய ஃப்ரெண்டு விரால் மீன் கொடுத்துருந்தாரு. அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் விரால் மீன் குழம்பும் விரால் மீன் ஃப்ரையும் தான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி